ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இசக்கி நம்ம நினச்ச மாதிரி எப்படியாச்சும் நம்ம அடைஞ்சே தீரணும் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறித்தனமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காயத்ரிக்கு பார்த்திங்கன்னா ஜூஸில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துருவாங்க. அது குடிச்சதுனால ஃபுல்லாக மயக்கமாயிடுறாங்க. இதுதான் நல்ல நம்மளுக்கு சான்ஸ் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காயத்ரி கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க. ஆனால் பைரவிக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால சரியான நேரத்தில் நம்மளுடைய காயத்ரியை பார்க்கறதுக்காக நம்மளுடைய பைரவி தனியாக காரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுவும் அந்த செகண்டில் அந்த ரூம்க்கு டோரை தட்டி காயத்ரியை காப்பாற்றிடுறாங்க. இசைக்கு கண்ணத்திலே பல ஆறுறாங்க. கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாக இல்லை, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிறேன்றாங்க. இல்லை அது வந்துன்றாங்க, என்ன போய் உன்னை நம்பி தானே அமுச்சு வச்சோம், எல்லாம் என்ன சொல்லி அனுப்புனாங்க, ஆனால் இந்த அளவுக்கு கேவலமான காரியத்தை பண்ணி வச்சுருக்கேன்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை இசைக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இசைக்கு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் இப்போ எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி, நீ இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணதை சொன்னால் உன்னை ஆறுமுகம் உசுரோடு விட மாட்டோம் அப்படின்றத சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் என்ன நடக்க போகுது, இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்ல போகிறாங்களா இல்லை இந்த விஷயத்தை அப்படி மறைக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.